இந்த அன்பர் வந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர். ஆனால் தாயார் வந்து அவங்க வந்து பூர்வீகமான இந்து மதத்திலே இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து தன்னுடைய தாயை வந்து ஃபோர்ஸ் பண்ணல. நீ வந்து நான் மாறிட்டேன் நீனும் மாறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணல. அந்த அம்மாவும் பையனை வந்து ஃபோர்ஸ் பண்ணல. நீ வந்து இஸ்லாம் உனக்கு பிடிச்சிருக்குது, நீ போய்க்கோ, நான் இந்து மதத்தில் இருக்கிறேன். ரெண்டாவது, அவர்களுக்குள்ளே உள்ள அந்த தாய் மகன்கிற அந்த ரிலேஷன் இது வரைக்கும் ஒன்றுமே ஆகலை, நல்லபடியாக இருக்கிறாங்க. அவர் வந்து தாய்க்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செய்கிறாரு, எந்த ஒரு குறையும் வைக்கல. அவர் இஸ்லாத்துக்கு மாறினதுனால அவங்க வந்து எந்த ஒரு இழப்பும் அவர்களுக்கு இல்லை. இது எப்படி சாத்தியமாகுது? அவர் வந்து இவங்க வந்து பல தெய்வங்களை வணங்கக்கூடியவங்க, இவர் ஏக தெய்வம் மட்டும்தான் வணங்குறாரு. அது எப்படி சாத்தியமாகுது? அது ஒரு இதெல்லாம் இதுக்கு கூட நபிகள் நாயகம் வந்து வழிகாட்டியிருக்கிறாங்க. நபி காலத்தில் அஸ்மா பின் அபூபக்கர் அவர்களின் சம்பவத்தில், அஸ்மா பின் அபூபக்கருங்கிறது அபூபக்கருடைய மகள், அதாவது ஆயிஷா இருக்காங்கள்ல, அவங்களுடைய தங்கச்சி சகோதரி. அந்த சம்பவத்தை பாருங்கள். அஸ்மா ரலியல்லாஹு அவர்களின் தாய் இன்னும் இணை வைத்த நிலையிலேயே மதீனாவுக்கு வந்தார். அஸ்மா அவர்களிடம் கேட்டார், நபி அவர்களிடம் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, என் தாய் இங்கே வந்திருக்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் இருக்கிறார், நான் அவருக்கு உதவலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆம், உன் தாயுடன் உறவை தொடரு அப்படிங்கிறாங்க. சஹீல் புகாரி 26:20. தாய் அல்லது தந்தை முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் அன்பாகவும் மரியாதையும் பரிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய கடமை, நபிகள் நாயகத்துடைய கட்டளை. ஏன்னா இவர் வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றதுனால அவர் வந்து தாயை வந்து அவர் தாய் இல்லாமல் ஆக போகிறதில்ல. கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் இந்த 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் அவருக்கு அவங்க தான் தாய், வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால் நபிகள் நாயகமும் வந்து எந்த அளவு பரந்த மனப்பான்மையோடு இருந்திருக்காங்க பாருங்கள். நீ வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாத, அவங்கள வந்து இஸ்லாத்துக்கு வாண்டலாம் சொல்லி கூப்பிட்டு கட்டாயப்படுத்தாத. அவர்கள் விரும்பி வந்தால் ஓகே, அப்படி இல்லையா அவர்களுக்குரிய கடமைகள் நீ வந்து மகள்ங்கிற முறையில் நீ அந்த தாய்க்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய். வயசான காலத்தில் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதுக்கு என்ன உதவிகள் நீ புரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை தான் இந்த நபரும் தன்னுடைய தாய்க்கு செஞ்சிட்ருக்கிறார். நபிகள் நாயகம் இது அதாவது இந்த மார்க்கம் வந்து வெறும் அரபு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானதுங்கிறது இது மாதிரியான விஷயங்கள்ல தான் நமக்கு விளங்குது.